ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட் நம்மக்கிட்ட 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் குடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ, அவங்களுக்கு வந்து நாம ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி ரிப்போர்ட் வந்து டெலிவரி குடுத்துருக்கோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலா வந்து பேக்லிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து என்னைய கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒண்ணு எடுத்துக்க முடியும். சரிங்களா? தென் வீடியோவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அது இல்லாம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா கால் பண்ணி கேட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர்ஸ் நம்மகிட்ட குடுத்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1K பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம 1000 பேக்லிங்க் வந்து ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் வந்து டெலிவரி வந்து குடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேக்லிங்ஸ் தான் நம்ம வந்து ரெஃபர் பண்றது. எல்லாருக்கும் சஜஷனுமே அதான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா பிரைஸ் வந்து பட்ஜெட்டுக்குள்ள வரும். அதேபோல அ ஒரு பேக்லிங்க்கு ஜஸ்ட் ₹1க்கு வந்து குடுத்துட்டுருக்கேன். நீங்க மினிமமா 1000 பேக்லிங்க் 1000க்கு நீங்க ஆர்டர்ஸ் குடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க யாராவது வந்து உங்களுடைய வெப்சைட்ல ஆப் பேஜ் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் தென் எந்த ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி, மோர் தென் வெப்சைட் வந்து நீங்க பேக் எண்ட்ல வந்து ஒரு டெவலப்பர் மூலியமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே, ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் ஆர் டெக்னிக்கல் ஓகேங்களா? இதில வந்து ஆன் பேஜ் வந்து கவர் அப் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆஃப் பேஜ பொறுத்தவரைக்கும் மோர் தென் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 15% யூசர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மத்தவங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இங்க நாம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பேஜ்ல வந்து ஃபுல் டார்கெட் வந்து பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, Googleல வந்து எவ்ரி ஆக்சுவலி மோர் தென் 3 டூ 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கம்பல்சரி கோர் அப்டேட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கோர் அப்டேட் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பாண்டா அல்காரிதம், பென்குயின் அல்காரிதம் இது போல நெறைய அல்காரிதம் இருக்கு. ஏஐ அல்காரிதம் சரிங்களா? அதெல்லாம் நம்ம சைட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சைட்ல எவ்வளோ பேக்லிங்க்ஸ் இருக்கு, எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருக்கு, டொமைன் ரேட்டிங் இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணும். அது இல்லாம நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆர்டிகில்ஸ், கீவேர்ட்ஸ் இதெல்லாமே ரெகக்னைஸ் பண்ணி நம்மளுடைய வெப்சைட் வந்து கூகுளுடைய பொசிஷன் இப்போ டாப் 5க்குள்ள நீங்க எங்க வேணா ரேங்க் ஆகலாம். திடீர்னு 3 மந்த்துக்கு அப்புறம் டாப் 1க்கு வருவீங்க. திடீர்னு டாப் 1ல இருந்து 10வது பேஜஸ்க்கு போவீங்க அல்லது 20வது பேஜஸ் போவீங்க. ஓகேங்களா? ஸோ இது போல ஃப்ளெக்சிபிள் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எவ்ரிடே ஓகேங்களா? மோர் தென் பல பேர் வந்து உங்களுடைய பொசிஷன் அதாவது நீங்க இருக்கக்கூடிய சர்ச் பிளேஸ்ல இருந்து அவங்கள வந்து எப்படியாச்சும் டாமினேட் பண்ணி, அவங்க வந்து ஓகேங்களா, காம்படிட்டர் வந்து மேல வரணுன்றதுக்காக எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, இன்க்ளூட் ஃபார் மீ ஓகேங்களா. ஸோ அப்படின்னும்போது நாம இதில எப்படி சர்வே பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஆப் பேஜ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றது மூலியமா, நீங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய எந்த ஒரு போஸ்ட்டா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு பேஜஸா இருந்தாலும் சரி, அல்லது லேர்னிங் பேஜா இருக்கலாம், அல்லது பிசினஸ் பேஜா இருக்கலாம். மோர் தென் நீங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆர்டிகில்ஸ் எதுவா இருந்தா இருக்கலாம், அல்லது நீங்க லிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அஃபிலியேட் பேஸ் பண்ணி எதுவா இருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ உங்களுடைய டார்கெட் கீவேர்ட் என்னவோ அதுக்கு வந்து நீங்க ஃபர்தரா எவ்ரி மந்த் நீங்க பேக்லிங்க் பில்ட் பண்றது மூலியமா, அது அந்த பொசிஷன் அப்படியே நீங்க வந்து தக்க வச்சுக்க முடியும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? நீங்க எவ்ரி மந்த் ஓகேங்களா. ஸோ என்னோட சஜஷன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் லேர்ன் பண்ணது. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 இயர்ஸ்க்கு மேல இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் மோர் தென் நான் Googleல பார்க்காத கோர் அப்டேட்ன்னு சொல்ல முடியாது. சரிங்களா. ஸோ நான் அவ்வளோ பார்த்துருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எவ்ரி மந்த் நீ 1000 பேக்லிங்க் பில்ட் பண்ற அப்படின்னா, உன்னோட வெப்சைட் வந்து லாங் டைம்ல வந்து சர்வே பண்ணிடும். ஓப்பனா நான் சொல்றேன் சர்வே பண்ணிடும். பட் நீ எதுவும் பேக்லிங்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னும்போது, 1 இயர் ஆக்சுவலா ஒரு பிகினர் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண போறீங்க. அது மோர் தென் நீங்க வேர்ட்பிரஸ் வெப்சைட்டா இருக்கலாம், அல்லது பிளாகரா இருக்கலாம், அல்லது மோர் தென் உங்களுக்கு யூசர்ஸ்க்கு எப்படி வேணா கன்வீனியன்ட்டா இருக்க HTML, CSS, Java, Bootstrap, Python இது போல நீங்க எப்படி வேணும்னா கோட் லெவலில் கூட நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணாலுமே பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நண்பா. மோர் தென் யாரும் பேக்லிங்க் பற்றி பேச மாட்டாங்க சரிங்களா. ஸோ நம்ம அப்படி கிடையாது. ஏன்னா பேக்லிங்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, பேக்லிங்கோடைய வேல்யூம் தான் நம்ம வெப்சைட்டோடைய க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா. ஸோ க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆகிட்டாலே நம்ம வெப்சைட்டில் மோர் தென் நம்மளுடைய டொமைனுக்கான யூஆர்எல்ல எந்த பேஜஸ் கிரியேட் ஆனாலும் சரி, அல்லது எந்த டேக் கிரியேட் ஆனாலுமே சரி, டாமினேட்டாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும் கூகுளில். பட் நம்ம ஒர்க் பண்ண உடனே ரிசல்ட் இருக்குமானா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய டொமைனோடைய ஏஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அவங்க எவ்வளோ நாளா லைவ்ல இருக்காங்கன்றது ஒண்ணு இருக்கு. சரிங்களா. சும்மா பேருக்குன்னு வந்து ஒரு டொமைன் வந்து லைவ்ல மட்டும் வச்சுக்கிட்டு, நான் பேக்லிங்க் வேலை செஞ்சேன் சைட் வந்து ரேங்க் ஆயிடுமானா, அப்படி கிடையாது நண்பா. எவ்ரிடே ஆக்டிவா நம்ம இருக்குமா அப்படின்றதெல்லாம் கூகுள் வந்து பாட் வந்து வாட்ச் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒர்க் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா லாங் டைம்ல கண்டிப்பா ரிசல்ட் இருக்குன்றத நான் கேரண்டி தரேன். சரிங்களா. சரி. இப்போ யூசர்ஸ்க்கு வந்து நம்ம இது எக்ஸல் ரிப்போர்ட் நண்பா. இது ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க நம்ம 1000 பேக்லிங்க் ஆர்டர்ஸ் குடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1371 பேக்லிங்க்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி குடுத்துருக்கோம். இது ஃபுல்லாவே வந்து நமக்கு சப்ரஷ்லயுமே வந்து அப்டேட் ஆயிடுச்சு. சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கும். டொமைனுக்கான யூஆர்எல் வந்து நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ
டார்கெட் கீவேர்ட் யூசர்ஸ் கொடுத்தது டைப்ஸ் வந்து கமாண்ட் பேக்லிங்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன யூஆர்எலுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் பேஜுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன ஐபிலேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதுமே நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க. தென் இதில் வந்து என்னென்ன கண்ட்ரி பேஸ் பண்ணி உங்களுக்கு பேக்லிங்க் டெரெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இது போல் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் இதில் செக் பண்ணியுமே பார்த்துக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின், இப்போ நீங்கள் பேக்லிங்க் பில்டு பண்ணுறீங்க இல்லையா, அது 100% அப்டேட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் நண்பா. தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்ரஷனுக்கான ரிப்போர்ட். சரிங்களா? ஸோ சம்ரஷில் வந்து பாருங்கள், இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு தான் நம்ம வந்து பண்ணோம். தென் இதை தான் நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு இருந்தீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சம்ரஷில் வந்து நான் ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி அங்கே ஒரு 1300 கிட்டத்தட்ட நான் பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து பாருங்கள் 1500 பேக்லிங்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 1.5Kனா 1000 வரும். அதுவே எம்னு வருது அப்படின்னா மில்லியனில் போகும். எல்னு இருக்குது அப்படின்னா அது லட்சத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 பேக்லிங்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. சரிங்களா? தென் ரெஃபரன்ஸ் டொமைன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் 67 வந்து இருக்குது. இது இன்னுமே வந்து அப்டேட் ஆகும் பேக் ஹேண்டில். டொமைனுக்கான அத்தாரிட்டி ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 இருக்குது. நிறைய பேர் வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து சம்ரஷ் வந்து ஏற்ற முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. டொமைனுக்கான அத்தாரிட்டி ஏற்றுறது வந்து மோஸ்ட்டில் வந்து ஈஸியாக ஏற்றிடலாம். அதே போல் டொமைனுக்கான ரேட்டிங் வந்து ஏற்றணும் ஏகிரஃபில் அப்படின்னாலுமே ஏற்றிடலாம். பட் ஆனால் சம்ரஷில் அத்தாரிட்டி ஸ்கோர் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்ற முடியாது. சம்டைம் யாராச்சும் ஏற்ற முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர்ஸ் ஃபார் டேவுக்கு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க, அதே போல் எவ்வளோ கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுதுன்னு பொறுத்து தான் உங்கள் வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான அத்தாரிட்டி ஸ்கோர்ன்றது ஒன்று ஏறும். ஓகேங்களா? சம்ரஷுக்கான ஸ்கோர்ன்றது ஒன்று ஏறும். சரிங்களா? ஸோ நம்ம பேக்லிங்க் லேக் கணக்கில் பில்டு பண்ணிட்டா ஏறிடும் அப்படின்றலாம் சும்மா கதை, கண்டிப்பாக ஏறாது. சரிங்களா? ஸோ இப்போ மோஸ்ட்டில் வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி ஏற்றணும் அப்படின்னா ஈஸியாக ஏற்றிடலாம் பேக்லிங்க் மூலிமா. அதே போல் டொமைனுக்கான ரேட்டிங் ஏற்றணுமா ஏகிரஃபில் கண்டிப்பாக ஏற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்று நான் முடியும்னு சொல்வேன், முடியாதுன்னா முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். சரிங்களா? சரி, அடுத்ததாக இப்போ நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணோம்னு சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கலாம், எல்லாமே நியூனில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது பேக் ஹேண்டில். சரிங்களா? ஸோ இது இன்னுமே வரும். ஆக்சுவலி இப்போ நான் வந்து ஃப்ரீ டூலில் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து ப்ரீமியம் டூல்ஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் ப்ரீமியம் வந்து வச்சுருக்கோம். பட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க பிகினரும் எல்லாருமே இருக்கீங்க இல்லையா? ஸோ ஃப்ரீ டூல்லுமே இது உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இது வந்து ஃப்ரீ டூலில் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் ப்ரீமியம் டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இது சம்ரஷில் பார்த்துட்ருக்கீங்களா? அடுத்ததாக ஏகிரஃப் டொமைனுக்கான ரேட்டிங்கில் அந்த செக்ஷன்லையுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த பாருங்கள், டொமைனுக்கான யூஆர்எல் உங்களுக்கு வந்து ரைட் சைடு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தா தெரியும், ஆல்மோஸ்ட் டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 26 வந்து இருக்குது. சரிங்களா நண்பா? நல்லா புரிஞ்சுக்கணும். டொமைனுக்கான ரேட்டிங் வந்து ஏற்றணும் அப்படின்னாலுமே ஏற்ற முடியும். பட் ஆனால் இங்கே பேக்லிங்க் பாருங்கள், கிட்டத்தட்ட 584 பேக்லிங்ஸ் வந்து டெரெக்ட் ஆகிருக்கு. லிங்க்டு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 68 வெப்சைட் வந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறது மோஸ்ட்டில் அப்டேட் ஆகும், சம்ரஷில் அப்டேட் ஆகும், தென் ஏகிரஃபில் எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரவுண்டராக வந்து நான் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதாவது மோஸ்ட்டில் மட்டும் தான் அப்டேட் ஆகும், சம்ரஷில் அப்டேட் ஆகாது, சம்ரஷில் மட்டும் தான் அப்டேட் ஆகும், ஏகிரஃபில் அப்டேட் ஆகாது அப்படிலாம் கிடையாது நண்பா. நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா மோர் தென் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் வந்து வந்துடக்கூடாது. அதே போல் ஸ்பேம் ஸ்கோர் இருக்குது அப்படின்னாலுமே அது ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஸோ அதனால் எப்பயுமே நம்ம வந்து ஒரு யூசர்ஸ்க்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா சும்மா அமௌண்ட்டு வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காகலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ யூசர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய கூகுள் சர்ச் கன்சோலோட ஆக்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட்டு 3 மந்தில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, லாஸ்ட்டு 2 மந்தில் வந்து எவ்வளோ கீவேர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதே போல் 1 டே லாஸ்ட்டு 7 டேஸ் இது போல் நம்ம வந்து எவ்ரி மந்த்துக்கான டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுப்போம். சரிங்களா? ஸோ அப்படி போகும்போது நீங்கள் டெஸ்டிங் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 URL 2 கீவேர்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் வந்து 1000 பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க, எப்படி சொல்கிறது, ஒரு மோர் தென் ஒரு 5000 பேக்லிங்ஸ் மேலே ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும்னு நினைக்கிறேன். தென் யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் ஆர் நீடு பொறுத்து ஒர்க் பண்ணக்கூடிய டைப்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்சஸ் செய்யப்படும். ஓகேங்களா? ஷார்ட் டைமில் ரேங்க் ஆகணுமா, இல்லை வந்து லாங் டைமில் ரேங்க் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா எஸ்இஓவில் வந்து சம் டைப்ஸ் வந்து இருக்குது, ஒயிட் ஆர்ட், கிரே ஆர்ட் அண்ட் பிளாக் ஆர்ட் இது போல் சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் தான் பேக்லிங்க் பில்டு பண்ணுறதுலையுமே சம் டைப்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஒரு சிலது வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா பாலிசி இஷ்யூஸ் வந்துடும், சேனல் டெர்மினேட் ஆகிடும், வீடியோஸ்லாம் டிலீட் ஆகி போயிடும். ஓகேங்களா? அதே போல் மோர் தென் இந்த இயர் மட்டுமே ஸ்டார்டிங்லேயே நமக்கு கிட்டத்தட்ட 7 சேனல் நம்மளது வந்து டெர்மினேட் ஆகி போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால் நிறைய இன்ஃபர்மேஷனெல்லாம் வந்து ஓப்பனாக பேச முடியாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நண்பா. ஓகேங்களா? தென்
உங்களுக்கு யாருக்காச்சும் அகைன் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பேக்லிங்க் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் எங்கள்ட்ட சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் நம்ம வெப்சைட் சம்மந்தமா கனெக்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஃபார் ஆர்டிகல்ஸ் வந்து 200 குடுத்துட்ருக்கேன். தென் பேக்லிங்க் சர்வீஸ் வந்து குடுத்துட்ருக்கோம். ஃபார் பேக்லிங்க்கு ₹1 குடுத்துட்ருக்கேன். மினிமமா நீங்க 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் குடுத்துக்கலாம். அது இல்லாம வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி குடுத்துட்ருக்கோம். ஒரு பிகினரா இருக்கீங்க. நான் வந்து ஒரு வேர்ட்பிரஸ் நல்லா லேர்ன் பண்ணணும். வேர்ட்பிரஸ்ல ஒரு வெப்சைட்ட பில்ட் பண்ணணும். நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லி தர அளவுக்கு என்னோட வெப்சைட் வந்து பில்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுவுமே வந்து சொல்லிக் குடுத்துட்ருக்கோம். 3வது விதமான பேக்கேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. 15,000 அண்ட் 25,000 ஓகேங்களா? ஸோ இதில வந்து 7ல வந்து ஒரு பேக்கேஜ் வந்து வச்சிருக்கோம். பட் ஆனா, இதில வந்து ரூ. 15ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சா தான் இருக்கும். ரூ. 17லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தென் இதில வந்து ரூ. 17 என்னுடைய சஜஷன் நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். ஏன்னா, அது வந்து யூஸ்லெஸ் தான். பட் நீங்க 15,000, 20,000, 25,000 3 தான் பேக்கேஜ் வந்து நம்ம வந்து இதில சஜஷன் பண்ணுவேன். தென் 25K அந்த பேக்கேஜில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்ம எந்த ஒரு டீச் பண்ண மாட்டோம். உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணி கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ணி குடுப்போம். 15 அண்ட் 20K பேக்கேஜ் இருக்கு இல்லையா? இதில வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் இருக்கும். வித் ப்ராக்டிகலா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணியும் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ ஒரு சிலது மட்டும் தான் இன்டேரக்ட்டா சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்குங்க. தென் இத தாண்டி உங்க வெப்சைட் அதாவது ப்ரோ நான் வந்து வெப்சைட்ட பில்ட் பண்ணிட்டேன். சைடு ரேங்க் ஆகல. ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் ஆர் டெக்னிக்கல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்பாம் ஸ்கோர் இருக்குன்னா ரெடியூஸ் பண்ணணும். இது போல சம் ப்ராப்ளம் வேணா இருக்கு. லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுவுமே ஆன்லைன்ல கிளாஸ் நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருக்குன்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். தென் நீங்க சர்வீஸ் எடுக்கிறதுனா சர்வீஸ் எடுங்க. விருப்பமா இருந்தா எடுங்க. இல்ல ஃப்ரீயா விடுங்க. சரிங்களா? ஸோ நம்மகிட்ட சர்வீஸ் இருக்குன்றத மட்டும் சொல்றேன். சரிங்களா? தென் வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வெப்சைட்க்கு யாருக்காச்சும் அஃபிஷியலா வந்து பேக்கிங் சர்வீஸ் தேவைப்படுது பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். தென் நம்ம வந்து பண்ணக்கூடிய டைப்ஸ் வந்து மோர் தென் நிறைய டைப்ஸ் வந்து பண்ணுவோம். கமாண்ட் பேக்லிங்க், ஆர்டிகல், கெஸ்ட் போஸ்ட் அண்ட் வெப் 2.0, ப்ரொஃபைல் பேக்லிங்க் இது போல சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ மீடியம், ஹை, லோ இது போல சொல்லிக்கிட்டே போகலாம். இதிலயுமே வந்து பிரைஸ் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். மினிமம் 1000 பேக்லிங்க் 1Kன்னு சொல்றேன் இல்லையா? அதிலே அ அதாவது குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக பிரைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றது அதுக்கான பிரைஸ் டீட்டெயிலுமே நீங்க வந்து பார்க்குறீங்க. எந்த டைப்ஸ் வந்து எப்படி ஃபாலோ ஆகும் அப்படின்றதுமே நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? தென் இதில ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அகைன் சொல்றது என்னன்னா, டைரக்ட்டா கால் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் மேலே பார்க்கலாம். 6382599843 சரிங்களா? ராஜ்குமார் எஸ்இ சர்வீஸ். ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. மோர் தென் எனிவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.